மும்பை இந்தியன்ஸ் விக்கெட் கீப்பரா யாரு நிறுத்தலான்றதுல குழப்பம் ஏற்பட்டிருக்கு. ரோபின் மின்சா, ரியான் ரிக்கல்டன்ன்ற பேச்சுவார்த்தை போனாலும் ரியான் ரிக்கல்டன் எம்ஐக்குள்ள வந்த காரணம் சவுத் ஆப்பிரிக்கால நடக்கிற SA20 லீக்ல எம்ஐ கேப்டவுன் டீமுக்காக ஒரு கீ பிளேயரா இருந்து 336 ரன் ஸ்கோர் பண்ணி டீம் டைட்டில் வின் பண்ண ஹெல்ப் பண்றாரு. இந்த ஒரு காரணத்தினால எம்ஐ ஆப்ஷன்லயும் எடுக்கிறாங்க, எந்த ஒரு கேள்வியுமே இல்லாம. இவரோட கிரிக்கெட் ஜாயின்றது கடந்த 8 வருஷத்துல எந்த ஒரு மோசமான ஃபார்மும் இல்லாம வளர்ச்சி பாதையை மட்டுமே நோக்கி வந்துட்டு இருக்கு. 2017 இவர் ஆட இருந்த ஒரு T20 டோர்னமெண்ட் சவுத் ஆப்பிரிக்கா போஸ்ட்பான் பண்ணி கேன்சலுமே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நடந்த டோர்னமெண்ட்ல 8 மேட்சஸ்ல 351 ரன் ஸ்கோர் பண்ணி லீடிங் ரன் ஸ்கோரரே இவர் தான். இன் 2021 சவுத் ஆப்பிரிக்கா T20 இன்டர்நேஷனல்ல இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா. அங்க ஸ்கோர் பண்ண ஒரு செஞ்சுரி அவரோட வாழ்க்கையை மாத்த போறன்றது அவருக்கே தெரியல. இந்தியாக்கு அகைன்ஸ்டா டெஸ்ட் ஆட ஒரு வாய்ப்பு கிடைக்குது. டெஸ்ட்ல மட்டும் டபுள் செஞ்சுரி. 3 ஃபார்மட்லயும் கலக்கிற இந்த பையனுக்கு ஏன் டொமஸ்டிக் லீக்ல கேப்டன்சி கொடுக்க மாட்டீங்கன்ற ஒரு கேள்வி எழுது. அதுக்கு என்ன, கண்டிப்பா பண்ணிடலான்னு 2022 இம்பாரியல் லயன்ஸ் டீம் கேப்டன் ஆகுறாரு டொமஸ்டிக் லீக்ல. ரீசெண்டா எம்ஐ கேப்டவுன் டீம் சாம்பியன் ஆக முக்கியமான காரணமா இருந்த ரியான் மும்பை இந்தியன்ஸ்குள்ள ஒரு அதிவேகமான ஃபார்ம்ல வந்திருக்கிறாரு. ஓப்பனிங் ரோஹித் சர்மா கூட பார்ட்னர்ஷிப்போட கூட வாய்ப்பு இருக்கு. அதனால விக்கெட் கீப்பர்ன்ற ஒரு வாய்ப்பை 2 பேருக்கும் மேட்ச் கண்டிஷனை பொறுத்து தான் நிறுத்த முடியும் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க.